ராதே கிருஷ்ணா, ஹாப்பி மார்கழி. மார்கழி டே 26, திருப்பாவை பாஷம் 26. ஆளிலையாய் அருளாய். பக்தர்கள் கிட்ட அன்பா இருக்கிறவனே, நீல நிறத்து கல்லு போன்ற நிறமுடையவனே, மாலே மணிவண்ணா. வழி வழியா பெரியவர்களால் வழிபட்டுட்டு வந்த இந்த மாலை நோன்பிற்கு வேண்டிய பொருளெல்லாம் கேட்குறா ஆண்டாள். அது என்னென்னு சொல்லி இந்த பாஷத்தில் சொல்கிறா பார்ப்போம். இந்த உலகமே நடுநடுங்கும்படியான ஒரு பேரொழிய சப்தத்தை எழுப்பக்கூடிய அந்த பான சண்ணியமானது உங்ககிட்ட இருக்கு இல்லையா? அதை நிறைய எங்களுக்கு கொடுக்கன்னா. முரசுகள், தீபம், கொடி, மங்கள விளக்குகள், உனக்கு பல்லாண்டு பாடுறவா, இவெல்லாம் நிறைய எங்களுக்கு வேணும். அப்போ தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன் மார்கழி மாதத்தில் இந்த நோன்பிற்கு நாங்கள் முழு மனதாக நாங்கள் நன்னா முடியறதுக்காக எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும். இதெல்லாம் இருந்தால் நாங்கள் நன்னபடியாக உன்னை வேண்டிட்டு போவோம் கண்ணா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா ஆண்டாள். பக்தன் கேட்டால் பகவான் என்ன வேணா பண்ணுவா இல்லையா? அன்னைக்கு ஹிரண்யகசிபு தன் மகன் பிரகலாதன் கிட்ட உன் கண்ணா கண்ணா பகவான் ஓம் நமோ நாராயணன் சொல்றியே, எங்கே இருக்கா உன் பகவான் அப்படின்னு கேட்டதுக்கு பிரகலாதன் சின்ன குழந்தை எந்த இடம் சொல்லுதோ அந்த இடத்துல பகவான் காட்சி கொடுக்கலையா, துணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்றதுக்கு அந்த ஒரு கதையே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் இல்லையா? பக்த பிரகலாதனுக்காக பெருமாள் எந்த இடத்திலும் இருப்பான் அப்படின்னு சொல்லி நிரூபித்தான் இல்லையா? பேர்பட்ட பகவானை நம்ம எல்லாரும் பாடினோம்னா நமக்கும் அந்த மாதிரி பகவான் அருள் புரிவான் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்லிக்கிறா. பாசுரம் பார்ப்போம். மாலை மணிவண்ணா மாலை நிரடுவான் மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாத சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பால் உடையனவே சால பெரும்பனையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலநிலையாய் அருளேலோரெம்பாவாய் திருவை உலகிற்கெல்லாம் வாரி வழங்கும் திருமகளை திருமார்பில் திகழ் வைத்திருக்கும் திருமாலா உன் திருப்பாத கமலங்களையே தினமும் தியானித்து வரும் ஆன்றோர்கள் மார்கழி வெண்மதி நிறைந்த திருநாளில் அனுஷ்டித்து வந்த அறநெறியில் எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நீ கேட்பாய். அப்படி கேட்பாயானால் நாங்கள் பணிவுடனும் உரைக்கின்றோம் கண்ணா. வலிறைந்த ஆள்சூழ் உலகில் சத்தியத்தில் தர்மத்திலிருந்து பிறழ்ந்து பகைவர்கள் தீமையே எண்ணி தீமையை செய்து தீய எண்ணமே உருவான தீயோர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கும்படி எண்ணிக்கிலும் பேரொழி எழுப்புகின்ற உன் பாத சன்னியம் என்ற அந்த சங்கினை போன்று எண்ணற்றவன் சங்குகள் நீங்களுக்கு அருள வேண்டும். காலத்தை வெல்லக்கூடிய அனைவரது செவிகளிலும் ரீங்காரம் செய்யக்கூடிய இசைப்பாடும் தோல் கருவிகளை எங்களுக்கு நீ தந்தருள வேண்டும். அது மட்டுமா, உனக்கு பல்லாண்டு இசைக்கும் இசை விற்பன்னர்களை தந்தருள வேண்டும். மாடக்கடல் மணிமாட கூடல் முதல் திருவீதிகள் வரை இறையுணர்வை மேம்படுத்த சித்திர வேலைப்பாடுகள் அமைந்த கொடிகளையும் தோரணங்களையும் வழங்க வேண்டும். அஞ்ஞான இருளை போக்க மெஞ்ஞான ஒளியை ஏற்றும் பேரலில் பெற்ற திருவிளக்குகள் வேண்டும் கண்ணா. ஆளிலையின் மேல் ஆனந்தமாய் திருவிளையாடல் புரியும் ஆறாவமுதனே, இதையெல்லாம் நீ எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று கோதை வேண்டுகிறாள்.